ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் மசாலாவில் கல்லில் அரைச்சி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக பண்ண போகிறேன். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சீரகம் சோம்பு எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு நான் ஒரு 5 தக்காளியை இந்த அளவு வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் பாதி வெந்து வந்ததும் இந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் இந்தளவு நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஃபேனில் ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மசாலா எல்லாம் அரைக்கிறதுக்காக ஆட்டாங்கல்லை நல்லா க்ளீனாக கழுவி வச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கலவையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மசாலாவை எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த கல்லை நல்லா க்ளீனாக கழுவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தாளிப்புக்காக கொஞ்சமாக சோம்பு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான புளி கரைசலுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த குழம்பு ஓரளவு கொதிச்சு வந்துருச்சு. இது கூட நம்ம அந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நான் 1 கிலோ பாறை மீன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபீஸ்க்கு கார்த்திகா தீபன் vlogsஸை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.